யூடியூப்லயும் டெலிகிராம்லயும் வந்து ஃபியூச்சரா இப்போ வாட்ஸ்அப்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போல்ஸ் கிரியேட் பண்ற ஆப்ஷன் தான். ஜஸ்ட் இந்த பின்னை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே போல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு நீங்க குரூப்பா இருக்கட்டும் இல்ல தனிநபருக்கு யாருக்காவது மெசேஜ் பண்றீங்க, கொஞ்சம் ஐ லவ் யூ வந்து வித்தியாசமா சொல்லாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ லவ் யூன்னு போட்டு கீழே எஸ் ஆர் நோன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஓட் பண்றதை வச்சுட்டு நீங்க அக்செப்டடா இல்ல ரிஜெக்டடான்னு கண்டுபிடிச்சிக்க முடியுது. நீங்க குரூப்ல கேட்கற மாதிரி இருந்தீங்கன்னா நாளைக்கு யார் யாரா காலேஜ் போறீங்க லீவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது போல கூட நீங்க போல்ஸ் கிரியேட் பண்ணி கேட்டுக்க முடியுது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக் எல்லாம் அள்ளி போட்டு எடுத்து வந்திருக்கேன் வாட்ஸ்அப் கிட்ட இருந்து. அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டுன்றான். ஸோ வாட்ஸ்அப்பில் ட்ரிக்கும் பார்க்க போகிறோம், சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக்கே ஒரு அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஓன் அவதார் வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியுது. நல்லா இருக்குல்ல? ஸோ எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷனுக்கு மட்டும் தான் விட்டுருக்காங்க. ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு டாப்ல 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா அவதார்ன்ற ஒரு ஆப்ஷனே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு கிரியேட்டிவ் ஒரு அவதார் வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்க அவதாரோட ஸ்கின்னோட கலரை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அவதாரோட ஹேர் ஸ்டைலை வந்து மாற்றிக்க முடியுது, கலர்ஸ் வந்து மாற்றிக்க முடியுது, ட்ரெஸ் எல்லாம் உங்களால் வந்து மாற்றி போட்டுக்க முடியுது. ஸோ அவுட்ஃபிட்ஸ்லாம் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. பாடி வந்து பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கணுமா இல்லை வந்து ஒல்லியாக இருக்கணுமா எல்லாத்தையுமே வந்து இங்கே இடத்துல வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. இது நார்மலாக பீட்டா வெர்ஷன்ல தான் விட்டுருக்காங்க. அப்டேட்டுக்கு அப்புறமேட்டு இது வந்துச்சுன்னா நிறைய பேர் ஸ்டிக்கராக கூட நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது, ப்ரொஃபைல் பிக்சர் அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியுது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தோம்னா வாட்ஸ்அப்பில் யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்களோட நம்பரை சேவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொரியர்காரவங்களாம் சில பேர் லொகேஷன்லாம் கேட்பாங்க. ஸோ அதை சென்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டி அன்னோன் பர்சனுக்கு ஏதாச்சும் ஃபைல் மெட்டீரியல் அது மாதிரி ஏதாச்சும் அனுப்புற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் சேவ் பண்ண தேவையில்லை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாரோட சேட்டுக்காச்சும் போயிட்டு ஜஸ்ட் அவங்களோட நம்பரை மட்டும் வந்து போட்டுட்டு சென்ட் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ அந்த நம்பரை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே போதும், டேரெக்டாக அவங்க கூட சேட்டே பண்ணிக்க முடியுது. ஸோ இதுக்கப்புறமேட்டு லொகேஷன்லாம் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்பரை சேவ் பண்ணாமல் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தோம்னா நீங்கள் யாருக்காச்சும் ஃபோட்டோ அனுப்புறீங்க வாட்ஸ்அப்பில். ஸோ வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பும்போது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு போட்டு ரவுண்டு போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் பண்ணுறது மூலியமா அவங்களால வந்து ஒன் டைம் தான் அந்த ஃபோட்டோ வந்து வாட்ச் பண்ணி பார்க்க முடியும். ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ண முடியாது. நிறைய பேர் இந்த மாதிரி ஃபோட்டோ வாங்கிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணோம்னா அவங்களோட ஈஸியாக வந்து சேவ் ஆகிடும். அது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த அப்டேட்ல வந்து பார்த்தோம்னா நீங்கள் இதுக்கப்புறமேட்டு யாருக்காச்சும் ஃபோட்டோ அனுப்பி அந்த ஒன் டைம் கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்ற போது ஸோ அவங்களால வந்து பார்க்க மட்டும் தான் முடியும், உங்களோட இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் பண்ணிக்க முடியாது. அப்படி ஒரு வேளை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா ஒன்று வந்து பிளாக் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன்ஷாட் ஆகும், இல்லாட்டி டாப்லேயே வந்து காட்டிடும் இந்த ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்புக்கு ஈக்குவலாக வாட்ஸ்அப்பில் ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் தெரியாத ஊருக்கு எதுக்காச்சும் போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியர்மியில் என்னென்ன ஷாப் இருக்கு, சரௌண்டிங்கில் உங்களை சுற்றி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கூகுள் மேப்பில் தான் சர்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ஒரு சாட்குள்ளே போயிட்டு அந்த பின் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா லொகேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே சென்ட் கரண்ட் லொகேஷனுக்கு கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களை சுற்றி சரௌண்டிங்கில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிஸ்ட்டையுமே இங்கே வந்து கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி சென்ட் கொடுத்துருங்க. இதுக்கப்புறமேட்டு நீங்கள் டேரக்டாக அந்த சாட்டை மட்டுமே கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பக்கத்தில் இருக்கிற லொகேஷனுக்கு நீங்க டைரக்ஷன் பார்த்துட்டு ஈஸியா வந்து போய்க்க முடியுது. ஸோ இந்த ட்ரிக்கு கொஞ்சம் வந்து நீங்க வெளியில எங்கேயாச்சும் போறீங்க, வெளியூர்ல எல்லாம் தங்கி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற ட்ரிக் உங்கள எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சாட்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு நோட் பேட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் வாட்ஸ்அப்பை. இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நீங்களே மெசேஜ் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல போயிட்டு சாட் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டாப்லேயே உங்களோட நேம் போட்டே ஒரு சாட் வந்து இருக்கும். இதுக்கப்புறமேட்டு உங்க கூட நீங்களே சாட் பண்ணிக்க முடியுது. இல்லாட்டி வாய்ஸ் நோட் ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான விஷயம் ஏதாச்சும் ஃபைல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்களே பண்ணிட்டு எப்போ வேணுமோ அந்த ஃபைல்லாம் வந்து எடுத்து பார்த்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட். வந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல இதுக்கு முன்னாடி வந்து அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஏதாச்சும் போட்டோ எடுக்கணும் வாட்ஸ்அப் மூலியமா அப்படின்னா டாப்ல இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி எடுப்பீங்க. அப்படி இல்லாட்டி இப்படி ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா அந்த கேமரா வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டை ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுக்கும். அதே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஷூட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து இருக்கக்கூடிய அப்டேட்டில் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக, ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்டுமே கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு அப்டேட் கிடையாது, ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்கூடியாச்சும் சேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா, அதிக நாள் அதிக நேரம் வந்து சேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து ஞாபகம்
மொத்தமாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாப்பில் இருக்க அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் சாட்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதை வந்து ஒரு ஃபைல் மாதிரி கிரியேட் ஆகிடும். உங்களோட டிரைவில் கூட அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியுது. ஸோ இதே சாட்டு எனக்கு அப்படியே இருக்கணும், இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்லாம் கொடுக்க வேணாம், அப்படியே டெலகிராமுக்கு நான் வந்து மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக மூவ் பண்ணி வைக்கலாம். இது வந்து ஒரு பேக்கப்பாகவும் நீங்கள் வந்து டெலகிராமில் கூட எடுத்து வச்சுக்க முடியும். ஸோ இப்போ எப்படி இதை மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எந்த சாட்டை பேக்கப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சாட்டுக்குள்ளே போயிடுங்க. டாப்பில் 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி எப்பயும் போல அந்த எக்ஸ்போர்ட் சாட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் மீடியாவா இல்லை இன்க்ளூட் மீடியாவான்னு கேட்கும். ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்க்ளூடிங் மீடியா வந்து கொடுத்துக்குங்க. இன்க்ளூட் மீடியா கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் டெலகிராம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு டெலகிராமில் உங்களுக்கு தனியாக சாட் கூட கிரியேட் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த இதில் மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்லோட் மட்டும் பண்ணீங்கன்னா அப்படியே வாட்ஸ்அப்பில் என்னென்ன சாட் இருந்துச்சோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமுக்கு வந்துடும் வித் மீடியாவோட. ஸோ எக்ஸ்போர்ட் சாட் கொடுக்காம பேக்கப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு போனஸ் ட்ரிக். வாட்ஸ்அப்பில் கிடையாது, ஜிபோர்ட் நீங்கள் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுளில் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டீங்க, அதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ மட்டும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா காப்பி இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அகைன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் யாருக்கு நீங்கள் அனுப்பணுமோ அவங்களோட சாட்டுக்குள்ளே போனீங்கன்னா டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஒரு ஆப்ஷனே இருக்கும், பேஸ்ட் ஆப்ஷனு. ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் கொடுத்துக்கலாம். இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜிபோர்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரெய்லர் பார்க்குறோம், புதுசாக ஏதாச்சும் ஒரு தலைவர் படம் இல்லாட்டி தளபதி படம்லாம் ட்ரெய்லர் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வைக்க ரொம்பவுமே பிடிக்கும். இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி தான் முன்னாடியெல்லாம் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன்லாம் ஆட் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஆட் பண்ணாலும் அதை கிளிக் பண்ணி நம்மளால வந்து பார்க்க முடியாது. இந்த அப்டேட்ல வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிக்சரை வந்து வைக்கிறீங்க, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஷன்லேயே உங்களால் வந்து லிங்க்கை வந்து ஆட் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே அந்த யூடியூப்க்கோ இல்லாட்டி நீங்கள் எந்த லிங்க் கொடுக்குறீங்களோ அந்த லிங்க் வந்து டேரெக்டாக வந்து போயிடுது. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த யூடியூப் அந்த ட்ரெய்லர் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஃபைல் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கீழே அந்த கேப்ஷன்லேயே ஆட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கிளிக் பண்ணிக்க முடியுது. செம்மையாக இருக்குது ட்ரிக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம் வந்துச்சுன்னா. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவதார் ட்ரிக் எனக்கு லொக்கேஷன் பேஸ் பண்ணி ட்ரிக்கெல்லாம் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப்பில் இது போல் அப்டேட்லாம் இருக்கா, ட்ரிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.